இன்றைக்கி பப்பாளியை வச்சு நான் பப்பாளி பொரியல் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அதை சைடில் இருக்கிற அந்த தோல்லாம் நல்லா செதுக்கிக்கலாம். சுத்தமாக செதுக்கி எடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ செதுக்கி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ரெண்டாக வெட்டிக்கலாம். இப்போ நம்ம அதை நல்லா வெட்டிட்டு இப்போ நம்ம அதை பீஸாக வச்சுக்கலாம். அப்போ தான் நான் தண்ணியில் போடும்போது நல்லா வேகும். இப்போ நம்ம பீஸாக வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதை வெட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை வேகிறதுக்கு அதை நம்ம போட்டுடலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். அதில் கட் பண்ணி வச்சதெல்லாம் எடுத்து போட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அது சூடானதும் கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சு வச்சோட்டி இப்போ நம்ம வெட்டி வச்சதையும் கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கலாம். அதை போட்டு கொஞ்சம் வெங்காயம் வணங்குற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லை அடி பிடிச்சிக்கும். இப்போ அதை நம்ம வெங்க வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கறி மசாலா தூளும் தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிளகா சேர்க்காததுனால இப்போ மிளகா பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம். இப்போ தான் நல்லா காரமாக சுருக்குன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம். ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அனுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.